ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று எல்லாரும் 4th எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்படியே 5th கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தா பார்வதியை தாங்க காட்டுறாங்க. பார்வதி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்தா பார்வதியோட மாமியாரோட ஃப்ரெண்டு வந்து மாட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக தண்ணி களைச்சிக்கிட்டு இருக்காங்க, கழனி தண்ணி. அப்போ வந்து பார்வதியை ஏம்மா அந்த சாணியை மட்டும் அள்ளிருமா, அவன் மாமியார் குளிக்க போயிருக்கா, வரப்போ இது வலிக்கிட்டுக்குள்ளே விழுந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாட்டுக்கு தண்ணி காய்க்கிறதுக்கு ஏந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ பார்வதி மாடு வாங்க வேணான்னு சொன்னதுக்கே நம்மளை கடைசியில் சாணி அள்ள வச்சிருவாங்கன்னு தான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில் இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அழலான்னு பார்க்கும்போது சரி வேணான்னு சொல்லிட்டு மாமியார் குளிச்சுட்டு வரப்போ எப்படி இந்த சாணியில் தெரியாமல் கால் வச்சு வலிக்கிட்டு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு ஜன்னல் வழியாக வலிக்கிட்டு விழுவுறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. பார்த்தா அவங்க மாமியார் ஜஸ்ட் மிஸ்டில் எஸ்கேப் ஆயிடுறாங்க, சாணியை மிதிக்கல. நம்மளோட பிளான் வீணாக போச்சேன்னு சொல்லிட்டு இவங்க திரும்புகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா அவங்க ஏதோ எடுக்கிறதுக்காக திரும்பி போனவங்க சாணியில் கால் வச்சு வலிக்கிட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்த பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம், பார்த்து ரசிக்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம பார்வதியோட ஹஸ்பண்ட் வந்து டைலர் கடை வச்சிருக்க அந்த டான்ஸ் குரூப்பில் இருந்த சின்ன பொண்ணுட்ட மறுபடியும் விசாரிக்கிறாரு, மீதி கதையை சொல்லுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்து எங்கள் கூட தான் சார் 1 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு, எங்களில் ஒருத்தராகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முத்துவை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறா. 10ஆவதுக்கு முத்துக்கும் கண்மணிக்கும் வேற ஒரு லவ் ஸ்டோரியும் ஆரம்பிச்சிருக்கு. கண்மணிக்கு முத்துவை ரொம்ப பிடிச்சிருச்சு. முத்துக்கு தெரியாமலே முத்துவை பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி தான் டைலர் ஸ்டாப்பில் இவங்க வந்து அடுத்த நாள் டான்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் தச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்க ஐஸ்வண்டிக்கார்ட்ட போய் முத்து விசாரிக்கிறாரு. இந்த ஏரியாவில் பெரிய ரவுடி யாராவது இருக்காங்களா, அவங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்கும்போது இருக்காங்க தம்பி, ஆனால் பேர் தான் ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் முத்துவும் ஏதோ ஒரு வேலையாக அங்கிட்டு போயிடுவார். ஆனால் அந்த ஐஸ்வண்டிக்காரருக்கு ஞாபகம் வந்துருச்சு போல அந்த ஏரியாவோட பெரிய ரவுடி பேர். சரி என்ன இவங்க குழுவில் தானே அவரும் வேலை பார்க்குறாரு. நம்ம கண்மணியை பார்த்து ஏமா அவங்க கூட ஒருத்தர் இருக்கார்ல வேலைக்கு முத்துன்னு சொல்லிட்டு அந்த தம்பி இந்த ஏரியாவில் யார் பெரிய ரவுடின்னு பேர் கேட்டுச்சுமா, பேர் அப்போ ஞாபகம் வரல, இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அந்த பேர் நான் உன்கிட்ட சொல்கிறேன், அந்த தம்பிகிட்ட சொல்லிடுமான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்களும் எதுக்கு இவன் ரவுடி பேர்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு வந்து முத்துக்கிட்டையுமே ரவுடி பேர் கேட்டிங்களாமே, அந்த ஐஸ்வண்டிக்காரர் சொன்னார் இதுதான் அவரோட பேர்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவங்களுக்குமே கொஞ்சம் கோவம், எதுக்கு ரவுடிங்க பேர்லாம் அவர் கேட்குறாரு, எதுக்கு ரவுடிங்க கூடலாம் சவகாசம் வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு கண்மணியும் உரிமையோட கோச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் முத்துவை எங்கேயோ வெளில போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா கண்மணியை காணும். சரி அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்குறாரு கண்மணி எங்கன்னு. கண்மணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க, எங்கே நடந்தா போயிருக்கான்னு கேட்க ஆமான்னா ஏன் என்கிட்ட சொல்ல வேண்டியதான், நான் வண்டியில் விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு இவரும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு கண்மணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு. நல்ல வேலைங்க அவங்க நடந்து போயிட்டுருக்கதை அவர் பார்த்துடுறாரு. வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்ல இவங்களும் கோவத்தோட வண்டியில் ஏறுறாங்க. உன்னை பற்றி நான் எந்த தகவலும் எனக்கு தெரில உன் பேரை தவிர, நீ என்னடான்னு பார்த்தா ரவுடிங்க பேர்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை பற்றி ஏதாவது சொல்ல ஹீரோவை நேரம் வரும்போது சொல்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கண்மணி அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து நல்லா விசாரிக்கிறாங்க. ஹீரோவுமே நல்லா பேசுகிறாரு அவங்க அம்மாட்ட. அதுக்கப்புறம் 3 பேர் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அவங்க இடத்துக்கே வந்துடுறாங்க. கண்மணிக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. சரி ஏந்திரிச்சு வந்து முத்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு வந்து பார்த்தா முத்தையும் காணும். பார்த்தா முத்து வண்டியிலே உட்காந்துருக்காரு. இவங்களும் போய் வண்டியில் உட்காந்துட்டு வண்டியை கடைக்கு போய் டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. 2 பேரும் டீ குடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்மணியை அவங்க வந்து முத்துவை லவ் பண்ணுற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி சொல்லுங்க, மறுபடியும் முத்து நான் வந்து வேலைக்கு சேரும்போதே சொன்னேன் என்னை பற்றி எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல சரின்னு இவங்களும் மறுபடியும் கேட்கல. அதுக்கப்புறம் கண்மணி வந்து முத்து மேலே பைத்தியமாக இருந்தால் அதுக்கப்புறம் நானும் அந்த டான்ஸ் ட்ரூப்பை விட்டு விலகிட்டேன் சார், நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு. முத்துவும் வந்து ஒரு திருவிழாவில் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த திருவிழாவில் கலவரம் ஏற்பட்டு 2 கொலை நடந்துருச்சு. அந்த கொலைக்கு அப்புறம் முத்துவும் வேலையை விட்டு நின்றுட்டாரு, வரதில்லை. முத்து வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் கண்மணியும் எங்கள் கூட டான்ஸ் ஆடுற வரதில்லை, டான்ஸ் ட்ரூப்பை விட்டு நின்றுட்டா. அவங்க சொந்த வீடையும் விற்றுட்டு வேற எங்கேயோ செட்டில் ஆகிட்டாங்க போல். அவளுக்கு ஃபோன் அடித்தா கூட ஃபோன் போக மாட்டுது, சுவிட்ச் ஆஃப்னு வருது சார், கண்மணியை பற்றின டீட்டெயிலுமே எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் அந்த குட்டி பொண்ணு. ஸோ இப்போ பார்வதியோட ஹஸ்பண்டுக்கு கிடச்ச எல்லா தகவலையுமே கேரளாவில் இருக்க நம்மளோட இன்ஸ்பெக்டருக்கு இவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கடைசியாக அந்த திருவிழாவில் 2 கொலை நடந்ததுக்கப்புறம் அவர் வேலையை விட்டு முத்து நின்றுருக்கான் சார், எனக்கு என்னமோ அந்த 2 கொலையோட முத்துக்கு தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல சரி நீ மேற்கொண்டு அந்த 2 கொலையை பற்றி விசாரியான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் பார்வதியோட ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பார்வதியோட ஹஸ்பண்டோட அம்மா வந்து பார்வதியோட மாமியார் வந்து கீழே விழுந்தாங்க இல்லையா சாணியில் கால் வச்சு, அவங்களுக்கு கட்டு போடுறதுக்காக வந்து எலும்பு முறிவு வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கட்டு போடும்போது வழியில் துடிக்கிறத அவங்களுக்கே தெரியாமல் பார்வதி ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்வதியோட ஹஸ்பண்டுமே பார்க்குறாரு. இவங்க 2 பேரையும் வச்சு என்னடா பண்ணுறது, சமாளிக்க முடியலையேங்கிற மாதிரி லுக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. இதோட வந்து 4th எபிசோட 5th எபிசோட் முடியுது.